ஃபேமிலியாக சேர்ந்து ஃபின்லாண்டுக்கு இப்போ ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ டாலஸ் ஃபோர்ட் வொர்த்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபின்னார் இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். பார்த்தியா கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம அது வழியாக நடந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும். இதை இப்போ கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபின்னார் இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போகணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும். இங்கே இருக்கு ஃபின்லாண்ட். டெக்ஸஸ்க்கு ஒரு குட்டி பாய் சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து யூரோப்புக்கு கிளம்பியாச்சு. இதான் உலகத்தை சுற்றுறதா? எங்க ஃப்ளைட் இதில் எங்கே? இதில் ஃப்ளைட் எங்கே? எப்படி பார்க்குறது ஃப்ளைட்டை? இதில் ஃப்ளைட்டு காட்டு அம்மாக்கு. ஃப்ளைட்டு எது? இதில் என்ன அமுக்குனா ஃப்ளைட் வரும்? ஃப்ளைட்டு காட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணி எழுப்பி விட்ருவாங்க. ஸோ இப்போ தூங்கணும். ஆனால் சோர்ஸ் லொக்கேஷன் படி டைம் வந்து வேறு 8:30 தான். அப்படிங்கிறனால தூக்கம் வர மாட்டேங்குது. இது க்ளவுட்ஸாக ஸ்லோவான்னு தெரில. ஆனால் இங்கே ஜன்னலில் பார்த்தா ஸ்லோ தெரியுது. ஃபின்லாண்டில் லேண்ட் ஆகிட்டு அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸும் சித்தி ஃபேமிலியும் இந்தியாவிலேருந்து வராங்களா, அவங்கள மீட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து
ரயில்வே ஸ்டேஷன் போகணும். எங்களுக்கு நைட்டு ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம் ஹெல்சிங்கிலேருந்து ரொவானிமி போகிறதுக்கு. அது வந்து நைட்டு ட்ராவல். ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் லக்கேஜை வந்துட்டு லாக்கர் ரூமில் போட்டுட்டு மேபி இன்னும் நேரம் ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது ஹெல்சிங்கில் பார்த்துட்டு ரொவானிமி போகிறது தான் இன்றைக்கான பிளான். ஜெட்லாக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா அவங்க இந்தியாவிலேருந்து வராங்க. ஐஎஸ்டி டு யூரோப் டைமு, இப்போ நாங்கள் சிஎஸ்டிலேருந்து யூரோப். ஸோ அப்படியே எங்களுக்கு 8 hours டிஃப்ரென்ஸ். இந்தியா டு யூரோப் வந்துட்டு 3.5 hours டிஃப்ரென்ஸ். பட் வேறு அது இந்தியா வந்து அஹெட், ஹவவர் சிஎஸ்டி வந்து பிஹைண்ட். அதனால் இந்த ஜெட்லாக்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இப்போ வந்து எப்போவுமே வந்து டெஸ்டினேஷன் டைமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போனால் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் லேண்ட் ஆகிற டைம் வந்து மத்தியானம் ஹெல்சிங்கியில். டாலஸில் ஆனால் அது ஒரு மிட் நைட். கண்டிப்பாக தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். வில் see. ஒயிட் கார்பெட் வெல்கம்ங்கிறது தான் போல். ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி. ஆக்சுவலி ஸ்னோஃபால் இருக்குது, ஆனால் அதுவுமே கேமராவில் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபுல் பனிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த லாக்கர் ரூமில் போட்டுட்டு இன்னும் நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் சும்மா சில சைட் சீயிங்ஸ். ஸோ இதான் ஹெல்சிங்கியில் இன்னும் நேரம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து சில கிளிப்பிங்ஸ்லாம். ஃபின்லாண்ட் வந்துட்டோம். இந்த பாருங்க, நேரா ஷாப்பிங் சென்டருக்குள்ள பூந்துடணும். அந்த சைடு வெளியே வந்தா தான் லெஃப்ட். ஹெல்சிங்கி ஜீனுக்கு தங்கி இருக்க மாட்டோம். ஆமாம், ஈரமாக இருக்கும். இதான் ரம்யா ஸ்கொயரா? வீடியோ கூட சினிமாட்டிக்கில் எடுக்கிறனா அது சும்மா நார்மல் வீடியோ தான் இது. ஆக்சுவலி இப்போ டிசம்பர் முடிஞ்சனால இவ்வளோ செலிப்ரேட்டரியாக இருக்குது இந்த இடம். அதனால தான் இந்த கிறிஸ்மஸ்க்கு இங்கே மார்க்கெட் ஒன்று இருக்குது ஹெல்சிங்கியில். இப்போ போகிறல ஸ்கொயரு, அங்கே வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு சொல்லி டிசம்பர் 2 24, 25 வரைக்கும் இருக்குமா. ஏர்போர்ட்லாம் தூக்கினா ஒன்றும் தெரியல. அது என்ன மாதிரி போட்டு விட்டு லைட்டிங். அவன் கை வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சான். இந்த ஸ்கொயர் பேர் செனட் ஸ்கொயர். அது ஹெல்சிங்கி கத்தீட்ரல். இல்ல நீ 1 week வச்சிரு. ஆனா இப்போ இங்க பாருங்களேன், கத்தீட்ரல் ஃபுல்லா இருந்தா உங்க தரப்புல தான் வரும். எனக்கு கேமரால மட்டும் வச்சு கொடுத்துரு. என்னம்மா சர்ச் பாத்தியாம்மா?
அங்கே தூரத்தில் ஸ்கைவில் தெரியுது. லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப்பில் நாங்கள் அதெல்லாம் தான் ஐட்னரியில் வச்சுருக்கோம். இப்போ ரொவானிமி போகிறதுக்கான ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணணும். இது ஃபுல்லாகவே நைட் ட்ராவல் அண்ட் கூப்பே புக் பண்ணியிருக்கிறனால, பட் லக்கேஜ் இஸ் ஹெவி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வந்தனால. ஸோ எல்லாத்தையும் ஒழுங்காக ஏற்றிட்டு நைட் டைம் வந்து ட்ராவல் டு ரொவானிமி. ஆக்சுவலி எங்களுக்கு தூக்கம் சுத்தமாக வரல, ஏன்னா டாலஸில் காலையில் ஆயிடுச்சு. பட் வி ஹாவ் டு ஸ்லீப். அப்போ தான் நெக்ஸ்ட் டே சைட் சீயிங்லாம் மேனேஜ் பண்ண முடியும், பார்க்க முடியும். இல்லைன்னா பகலில் ரொம்ப தூக்கம் வரும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. 2 கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் இப்படி போக முடியும். ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் போகும்போது எடுத்து சில கிளிப்ஸ் ட்ரெயின்குள்ளே எப்படி இருக்குது அண்ட் விண்டோ வழியாக எவ்வளோ ஸ்னோ இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான கிளிப்ஸ் எல்லாம் இது. ரெஸ்டாரண்ட் போகிறேன். இதுதான் ரெஸ்டாரண்ட். நாங்கள் அரோரா ஸ்பாட்டிங் ட்ரை பண்ணுறோம். காலைல 6 மணிக்கு. ஒன்றும் தெரில. இந்த தான் தெரியுது. ப்ரௌன் கலரில் அது லைட் ட்ரெயின் லைட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஆமாம். நமக்கு இப்போ ஜாலி. ஏன் நம்ம வந்தோடனே நமக்கு ஸ்டேஷன் வந்துடும். அப்போலாம் இல்லையா? நம்ம தானே ஃபஸ்ட்டு. ஸ்டேஷன் நடுவில் இருக்கும். நம்ம நடக்கணும் திருப்பி நேற்று மாதிரி. அங்கே இருந்த மாதிரி இருக்காதா? தெரியலையே. அதாவது நைட் நேரம் இருட்டாக இருக்குது. ஆனால் சாட்டர்டே நல்லா இருக்கும்ல. Arrival time 7:20 a.m. So it's about 20 minutes we are arriving in Rovaniemi. And we kindly remind everybody that Rovaniemi is not the last station of this train. Train is moving forward to Kemijärvi via Misi. And train is continuing its journey to Kemijärvi at 7:35.